அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்தபடி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் புதுச்சேரி மாநிலத்திலும் வரலாற்று சிறப்புமிக்க மே தினத்தை கொண்டாடும் வகையில் மே தின பேரணிகள் நடைபெற்றன. மே தினத்தின் முக்கியத்துவத்தையும் உழைக்கும் தொழிலாளர்களின் பெருமையையும் பறைசாற்றும் வகையில் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த லட்சக்கணக்கானோர் இப்பேரணிகளில் கலந்து கொண்டனர். உலக முன்னேற்றத்திற்காக தங்கள் ரத்தத்தை வியர்வையாக்கி உழைக்கும் அனைத்து தொழிலாளர்களின் வாழ்விலும் நல்வாழ்வு தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு உலகெங்கும் மே முதல் நாள் மே தின விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மே தின கொண்டாட்டங்கள் மூலம் தொழிலாளர்களின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றுவதோடு நின்று விடாமல் உழைக்கும் தொழிலாளர்களின் உரிமைகள் உலகெங்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் வரலாற்று சிறப்புமிக்க மே தினத்தை கொண்டாடும் வகையில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் புதுச்சேரி மாநிலத்திலும் மே தின பேரணி நடைபெறும் என்று மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மேதின பேரணிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்றன. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேரணியில் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு சின்னசாமி உட்பட ஏராளமானோர் பங்கேற்று மே தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினர். மக்களின் அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டி அனைத்து தொழிலாளர்களும் இந்த மே தினத்தில் நாங்கள் ஒரு சூளுரைத்து சபதம் ஏற்று அனைத்து கடவுள்களையும் வணங்குகிறோம். மே தினத்திற்காக 104 தொழிலாளர்களுக்கு அம்மா ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கும் மக்களின் அம்மா அவர்களுக்கு நான் மேன்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு மக்களின் முதல்வர் தமிழ்நாடு மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்து செயலாற்றி கொண்டு வருகிறார்கள். அம்மா அவங்க தமிழ்நாட்டு மக்களை தனது குழந்தையாக பாவித்து எல்லா விதமான உதவிகளையும் அம்மா மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உழைக்கும் தொழிலாளர்களுக்கு அம்மா பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க. வடசென்னை தெற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ராயபுரம் பெரியபாளையத்தம்மன் கோயில் அருகே தொடங்கிய பேரணியில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். கழக அவைத் தலைவர் திரு இ மதுசூதனன் பேரணியை தொடங்கி வைத்தார். தென்சென்னை தெற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் பிரம்மாண்டமான மேதின பேரணி நடைபெற்றது. அமைச்சர் திருமதி ப வளர்மதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் பங்கேற்ற கழகத்தினர் மேதின உறுதிமொழி ஏற்றனர். மக்களின் முதல்வர் வாழ்கவே, தொழிலாளர்களின் விடிவெள்ளி மாண்புமிகு அம்மா அவர்கள் வாழ்கவே. சென்னை தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற மேதின பேரணியில் அமைச்சர் திருமதி எஸ் கோகுல இந்திரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் எங்களுக்கு நல்ல பல சலுகைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமா எங்களுடைய நன்றியினை நாங்கள் இந்த மேதின விழாவில் அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி காணிக்கையாக செலுத்துகிறோம். திண்டுக்கல் மாநகராட்சி நாகல் நகரில் இருந்து புறப்பட்ட அஇஅதிமுக மே தின பேரணியை அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பேரணியின் முடிவில் பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருச்சியில் நடைபெற்ற பேரணியில் மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை, அமைச்சர் திரு டி பி பூனாட்சி மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை தெற்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்ற பேரணியில் அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற மேதின பேரணியிலும் அமைச்சர் கலந்து கொண்டார். சேலம் ஓமலூரில் நடைபெற்ற மேதின பேரணியில் அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களும் திரளாக கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் பெரியார் சிலை அருகில் இருந்து மேதின பேரணி புறப்பட்டு முக்கிய சாலைகள் வழியே சென்றது. அமைச்சர் திரு பி பழனியப்பன் மற்றும் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் தெற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற பேரணியில் அமைச்சர் திரு ப மோகன், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பழங்கானத்தம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற மேதின பேரணியில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் தெற்கு வீதியில் நடைபெற்ற மேதின பேரணியில் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ராசிபுரத்தில் நடைபெற்ற மேதின பேரணியில் அமைச்சர் திரு பி தங்கமணி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கரூரில் மாவட்ட அஇஅதிமுக அலுவலகத்தில் இருந்து அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி தலைமையில் மேதின பேரணி நடைபெற்றது. திருப்பூர் புறநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற மேதின பேரணியில்
சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை புறநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற மேதின பேரணியில் அமைச்சர் திரு எஸ். பி. வேலுமணியும், காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் தாம்பரத்தில் நடைபெற்ற மேதின கொண்டாட்டத்தில் அமைச்சர் திரு டி. கே. எம். சின்னையாவும், ராமநாதபுரம் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற மேதின விழாவில் அமைச்சர் டாக்டர் எஸ். சுந்தர்ராஜும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி நகரில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற மேதின பேரணியை அமைச்சர் திரு எஸ். பி. சண்முகநாதனும், தஞ்சை வடக்கு மாவட்ட கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் நடைபெற்ற பேரணியில் அமைச்சர் திரு என். சுப்பிரமணியனும், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற பேரணியை அமைச்சர் திரு முக்கூர் என். சுப்பிரமணியனும், நாகை மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் நடைபெற்ற பேரணியை அமைச்சர் திரு கே. ஏ. ஜெயபாலும், சிவகங்கையில் நடைபெற்ற பேரணியை அமைச்சர் திரு ஆர். பி. உதயகுமாரும் தொடங்கி வைத்தனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் திருவள்ளூரில் நடைபெற்ற பேரணியில் அமைச்சர் திரு பி. வி. ரமணா, வேலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் வேலூரில் நடைபெற்ற பேரணியில் அமைச்சர் திரு கே. சி. வீரமணி, திருப்பூர் மாநகர மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற பேரணியில் அமைச்சர் திரு எம். எஸ். எம். ஆனந்தன், ஈரோடு புறநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற பேரணியில் அமைச்சர் திரு தோப்பு என். டி. வெங்கடாச்சலம், வேலூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் வாலாஜாபேட்டையில் நடைபெற்ற பேரணியில் அமைச்சர் திரு எஸ். அப்துல் ரஹீம், புதுக்கோட்டை மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற பேரணியில் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் கன்னியாகுமரி, நெல்லை, கடலூர், ஆத்தூர், விருதுநகர், ஊட்டி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் மே தினத்தையொட்டி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பேரணி, கொடியேற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரியில் பழைய பேருந்து நிலைய பகுதியில் அண்ணா சிலை அருகில் இருந்து தொடங்கிய மே தின பேரணி பிள்ளைத்தோட்டத்தில் அமைந்துள்ள பெரியார் சிலை வரை சென்றது.